இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக புரியல. அதான் டாக்டர், எனக்கு ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் இல்லை. மிஸ்டர் யுவராஜ், இதை தானே வந்ததுலேருந்து சொல்லிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள், புரியுதான்னு பார்ப்போம். இன்சிடெண்ட்? போன மாதம் என்னோடய பர்த்டே. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா, நீ என் வீட்டுக்கெலாம் வருவேன்னு. ஏன் ரொம்ப அடக்கொடக்கமான பொண்ணு நினச்சியா? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தா அடக்கொடக்கம் இல்லைன்னு அர்த்தமா? பூமர் மாதிரி பேசாத. பின்ன இன்னும் 1 மாசத்துல நமக்கு கல்யாணம், அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் வேற. இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணாதானே உண்டு. என்ன பர்த்டே பாய், ஹாப்பி தானே? ஹே கொடு, நீ போ. ஹே, காஃபி நல்லாயிருக்கு. தேங்க்ஸ். ஹே, வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு வந்துட்டியா இங்கே வரேன்னு? சொல்லிட்டேனே. எங்கள் அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி, ஏன் உங்கள் அக்கா கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன். கிச்சனில் இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்த, அப்புறம் எங்கே இப்படி நெளிகிற? ஏதாச்சும் உட்கார அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா என்ன? நான் வேணா அங்கே போய் உட்காரட்டுமா? சாச்சா, அதெல்லாம் இல்லை, இங்கேயே உட்காரு. அது பர்த்டே பாய் இல்லை, ஏதாச்சும் கிஃப்ட் தரலாம்ல. ஓ, கொடுக்கலாமே. சாருக்கு என்ன கிஃப்ட் வேணும்? மிஸ்டர் யுவராஜ், அது விடுங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான சீன் போயிட்டுருக்கு. அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அப்போன்னு பார்த்து ஃபோன் அடிச்சிச்சு டாக்டர். 1 செகண்ட். டோமரு, பசங்க விஷ் பண்ண கூப்பிட்றாங்க, நீ அப்படி உட்காந்துக்கோ, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். சரி, ஓகே. டேய் டோமரு, என்னடா சர்ப்ரைஸா? எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க? ஏய்,
பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா புது மாப்பிள்ள. டேய் ஹாப்பி பர்த்டே பகர். தேங்க்ஸ் மாமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டேய் மாப்பிள நீயுமாடா? இவனுக்குள்ள சேராதரா மாப்பிள, மோசமானவனுங்க. ஆமாண்டா உன் மாமா கூட பேசுறாரு பரம யோகியா அவரு. நீ மூடுறா டேய். அப்புறம் என்ன எல்லாரும் ஒன்றா இருக்கீங்க? எவனும் வேலைக்கு போலையா? இதில் பாவம் என் மச்சானாரை பிடிச்சி வச்சுக்கிட்டு. ஐயோ டேய் உன் மச்சானா பார்சல் பண்ணி அனுப்புறோம்டா, நீயே பத்திரமா பார்த்துக்க. அது ஒன்றும் இல்லைடா, இந்த டாமர் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்கான். இப்போ கூட பாரு லேப்டாப்பை தட்டிட்டு வர இருக்கான். சரி எனக்கு இன்னைக்கு வீக் ஆஃப், உனக்கு அப்படியே ஒரு விஷயம் போட்டு அப்படியே ஒரு சரக்கு போடலான்னு வந்தேன். நடத்துங்கடா. சரி நீ என்ன பண்ற? கிளம்பணும்டா ஆஃபீஸ் கேஷ் யூஷுவல். ஏய் புழுகாதரா நாயே, சென்னைக்கு வந்து அவங்க டேட்டிங் போயிருப்பேன் நீ. டேய் மேதாவி, வீடியோ காலில் தானே இருக்க? பெங்களூர் வீட்டில் இருக்குன்னு கூட தெரில உனக்கு? மாமா ஐயே வேஸ்ட் மாமா நீயே. நான் கூட நான் ரொமான்டிக் ரேஞ்சில் யோசிச்சிருக்கேன் தெரியுமா. பறந்து வந்து அக்காவை சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவேன்னு பார்த்தா பெங்களூரில் இருக்கேன் அங்கே இருக்கேன்ட்டு. ஆஹா தம்பினா இப்படி தான் இருக்கணும். அப்புறம் என்ன வந்திருக்கலாம்ல? டேய் லீவ் இல்லைடா, ஆல்ரெடி அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு நிறைய லீவ் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காகவே என்னை வச்சு செய்கிறானுங்க. அது சரி. அப்புறம் என்ன சொல்கிறா ஹேமா? ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் போல. அவன் என்னடா சொல்ல போகிறா? என்ஜாய்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஐயோ டேய் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, பார்க்க சகிக்கல. சகிக்காதுடா, எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன். வரும். சரி அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஷோ சரி நீயே சொல்லி தொலை. இல்லை நீங்களே சொல்லுங்க. ஓயால புதுசாக இருக்கு. 12 வருஷத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணதே இல்லையடா. மாமா உனக்கு விஷ் பண்ணுன்னு ஒருத்தங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. சர்ப்ரைஸ் விசிட்டான். யாரா? தா அக்கா. ஹாப்பி பர்த்டே புருஷா. சத்தத்தையே காணோம். மாமா ஷாக் ஆயிட்டேன். மாம்சே செம்ம ஷாக் ஆயிட்டான் போல. பேர் என்ன மாதிரி இருக்கான்? உண்மையிலே பேர் இருக்கானா இல்லை வீடியோ மட்டும் ஃப்ரீ? வாங்கிட்டான் போல. அவ்வளோ லவ். அப்புறம் டாக்டர் அவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்து பொண்ணு வீடியோ காலில் வந்தா. ஆமாம் டாக்டர். ஆனால் உங்கள் பக்கத்தில் உங்களை காணோம். ஸோ இன் ரியாலிட்டி சென்னையிலேருந்து பெங்களூர் இருக்கவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணாங்க. அதுவும் கையில் ஓகேயோட. ஆமாம் டாக்டர். மிஸ்டர் யுவராஜ், உங்களால் முடிஞ்சால் அவங்கள ஒரு செஷன் கூட்டு வர முடியுமா? டாக்டர் உங்கள் அப்பா மினிட் வாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? 2 வாரமாக ஃபாலோ பண்ணி உங்களை எப்போ பார்ப்போன்னு வெயிட் பண்ணி இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் நம்பல? சாச்சா அப்படிலாம் இல்லை, இது ஒரு சின்ன ஹாலுசினேஷன் தான். ஒரு பொருளோ ஒருத்தவங்களையோ பார்க்கணும் மீட் பண்ணணுன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஏர்ஜ் இருக்கும்போது தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும். யூஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரெஸ்ட்லெஸ், அவ்வளோதான். இப்போ பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டே தூங்குனா லெக் பீஸ் கனவில் வர மாதிரி. நத்திங் டு வரி. இப்போதைக்கு இந்த 2 டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். இது ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கங்க. சரி பேசுங்க. ஹலோ சிவராஜ், டாக்டர் பேசுகிறேன்ப்பா. சாரி, ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறேன். டிராஃபிக் வேறு. ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுறேன். கிளினிக் வந்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.